எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? போலாமாம்மா? பர்ஸ் எடுத்துட்டு வந்தியா பூமாரி? கொண்டு வந்துட்டேம்மா. ஒன்னும் ஆகாத லட்சுமி, பயப்படாம போ. படுபாவி மக்கா இப்படி பண்ணிட்டாளம்மா, நான் இனி என்ன செய்வேன்? பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு, ஒண்ணு விளங்க மாட்டுக்குமா. எல்லாம் சரியாயிரும் லட்சுமி, அழாத. உங்க பாரு உனைய பார்த்து இந்த சின்ன பிள்ளைய அழுதுட்டு இருக்கு, அழாம போயிட்டு வா. வண்டி எடு தம்பி. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் ஏன்டா இப்படி இருக்குதுவளோ, கொஞ்சமாவது தைரியமா இருக்க வேண்டாமா? உன எடுத்ததுக்கெல்லாம் கையை வெட்டிக்கவா விஷத்தை குடிக்கவான் இருந்தா கொஞ்சமாவது தைரியமா இருக்க வேண்டாமா? இதுவளுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை கூட சமாளிக்க முடியல. வாழ்க்கை இன்னும் இருக்கு, எவ்வளவு பாடங்கள்லாம் கத்துக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்ன விஷத்தை குடிக்கவா கையை வெட்டிக்கவான் இருந்தா என்னத்த சொல்ல? படிச்ச பிள்ளைல இப்படி பண்ணிட்டு அலையுதுவள. நாளைக்கு அதுவளுக்கும் பிள்ளை பிறக்கும், அதுவளெல்லாம் எப்படி வளர்த்து ஆளாக்கி அதுவும் பிரச்சனையெல்லாம் பார்க்க போறா அவளோ. இந்த பிள்ளைகளு ஈஸியா ஒண்ணு கடக்க ஒண்ணு பண்ணிருதுவோ. பாவம் பெத்தவிய எவ்வளவு கஷ்டப்படுறாவோ. லட்சுமி எல்லாம் துடி துடிச்சு போயிட்டா. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு ஏன் தான் இப்படி கூறுவாரு இல்லாம இருக்காவளோ தெரியலையம்மா. காதோல் காதோல்னு காதோல் பண்ணிக்கிட்டு நமக்காண்டி நம்ம கூடயே இருக்கிற ஆள்வளை கொஞ்சமாவது நினைச்சு பாக்குதுவளா? அம்மா, என் பிள்ளைய பார்க்கவே முடியல, இவ்வளவு ரத்தம் போதே. பட்டை கொஞ்சம் வேகமா போயா. வேகமா தாக்கா போயிட்டு இருக்கேன். தண்ணி எதுவும் குடிச்சாலாக்கா? நிறைய தண்ணி குடிச்சா ரத்தம் நிக்கும் பாவோ. இல்லையா, தண்ணி எங்க குடுக்க? பிள்ளை மயக்கத்துல இருக்கா, எந்திக்கவே மாட்டுக்கால. பயப்படாதீங்க லட்சுமிக்கா, நம்ம காரணியக்கு ஒன்றும் ஆகாது. நல்ல பிள்ளையாச்சே, நிறைய படிச்சிருக்கா, எல்லா வேலையும் அறிவோட பண்ணுவா. இந்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டு எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. நல்ல புள்ளதானே என் பிள்ளை, நல்ல புள்ளதானே. நான் தான் அறிவு கட்டத்தனமா அந்த பிள்ளைய அப்படி சத்தம் போடுவேன். அந்த பயலால என் பிள்ளை என்ன அடி வாங்கினா என்கிட்ட. அப்ப கூட இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கலையே, இப்ப இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கானே. ரத்தம் வர்றது கொஞ்சம் நின்று இருக்கு பாத்தீங்களா? சரியாயிரும், சீக்கிரம் வாங்க. ஏன்டி இப்படி பண்ண? ஏன் காரு இந்த மாதிரிலாம் பண்ற? ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. ரத்தம் ரொம்ப போனதுனால மயங்கி இருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதனால பயப்படாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. உங்க மாமனை பாத்தியாடி எப்படி படுத்து கிடக்கானே? ஏன் அவன் சிங்க மாதிரிலாம் இருந்தான், இப்படி படுக்கையா படுக்க வச்சுட்டாவள. ஏன் சோபியா, நீ எதுக்குடி அழுற? நீ எதுக்கு அழுற? அவனுக்கு நம்மலாம் முக்கியம் இல்ல. நம்மளை பத்திலாம் கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இவன் இப்படி பண்ணிருப்பானா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு தான் கால் பண்ணுவான். இப்ப அக்கான நான் ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டாளமா? மாமா கிட்ட போணும், மாமா கிட்ட போணும். ச்சே, இந்த பிள்ளை எப்படி கடந்து அழுது பாத்தீங்களாக்கா? பச்சை பிள்ளைக்கு என்னைக்குதான் தெரியும், பாவம். என்ன நடக்குனே தெரியாம புரியாம கடந்து அப்பத்துல வச்சு அழுதுகிட்டு இருக்கு. அழாதம்மா, இப்ப போன டாக்டர் உள்ள விட மாட்டாவோ. அவங்க சொன்னாதான் போக முடியும், அழாம இருன்னு. கேட்க மாட்டேன், மாமா கிட்ட போணும். சோபி, சொன்னா கேட்க மாட்டேன், அழாம இரு. அழாதடி, அவனுக்கு நம்ம மேலலாம் பாசம் இல்ல. இப்படி பண்ணிட்டானே படுபாவி. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏமா அவனுக்கு ஒன்னா ஆயிரக்கூடாது கடவுளே. நீ எதுக்குமா இப்ப இருந்து அழுதுகிட்டு இருக்க? சந்தோஷமா இரு. ஏன்டி இப்படி சொல்ற? ஆமாமா, உனக்கு இதுதானே ஆசை, இதைத்தானே நீ எதிர்பார்த்துட்டு இருந்த. போ, வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு நல்லா சந்தோஷமா இரு.
என் நேரமும் அலைவிய கோயில் குளன்னு அப்படியே எங்கேயாவது சுத்திக்கிட்டு சந்தோஷமா உன் போக்கில் இரு. இனி உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாவுமா, போ. அஞ்சலி, நான் என்ன டீ பண்ணேன்? அம்மையை ஏன் டீ இப்படி வைக்கிற? ஏம்மா, நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணனே தெரியாத மாதிரி கேட்க. சக்தி எத்தனை டைம் உன்கிட்ட வந்து கேட்டிருப்பான், அந்த பிள்ளையை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணுவேனே. அதை தெரிஞ்சு அடுத்த நிமிஷத்துலயே என்ன பண்ண, அந்த பிள்ளை வீட்டுல போய் 7.5 போட்டு வந்த. பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப கடந்து அழற. உன்னால மத்தவங்க தாமா அழணும், நீ எல்லாம் அழாத, சந்தோஷமா இரு. அப்படி பேசாத டீ, அப்படி சொல்லாத என்னைய. இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சாடி பார்த்தேன். எனக்கு என்னடி தெரியும்? வடிவக்கா, உங்க மவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? சுட்டி காட்டாத வித்த சூடு போட்டாலும் வராது. இப்படி அழுது என்ன பிரயோஜனம்? இனிமையாச்சும் திருந்துமா. ஏடி அஞ்சலி, நீ சொன்ன சொல்லு ஒன்று ஒன்று நெஞ்சில சுருக்குன்னு குத்துதுட்டி. போதும், இதுக்கு மேலே என்னைய வையாத நிறுத்துட்டி. டாக்டர் வேற வெளியில வரமாட்டுக்காவல, என்ன சொல்லுவாவோ? ஏன் மாவன், நான் பெத்த மாவன் ஒரு பாவமும் அறியாதவன். அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. புழு பூச்சிக்கு கூட தீங்கு செய்ய மாட்டானே, யாரையும் மனசளவுல நோகடிக்க மாட்டான். இப்ப அவன் நொந்து இப்படி படுத்து கிடக்கானே. இப்ப கிடந்து அழுது என்ன பிரயோஜனம்? அந்த பையன் சொன்னதை முன்னாடியே காது கொடுத்து கேட்டிருக்கணும். அந்த பையனுக்கும் உணர்வு இருக்குன்னு அவன் உணர்வை மதிச்சிருக்கணும். தான் தான் இது தான் தான் பெருசுன்னு திமிர்ல அலைஞ்சா என்ன செய்ய? என் தம்பி கண்ணே முழிச்சு பார்க்க மாட்டேக்கானே. நான் வந்தே 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் கண்ணை முழிச்சு பார்க்க மாட்டேக்கானே. எப்ப எந்திப்பான்னு தெரியலையே, யாருக்கிட்ட போய் கேட்க? உங்க அம்மா ஒரு பக்கம் அழுது, உங்க அப்பா ஒரு பக்கம் தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. நீ தான் அஞ்சு 2 பேருக்கும் தைரியம் சொல்லணும். உன் தம்பிக்கு ஒன்னும் ஆகாதுமா, நிச்சயமா எதுவும் ஆகாது. அழாத. நீ ஏன் அழுதா எப்படி? இவ்வளவு நேரம் உங்க அம்மாவை திட்டிட்டு தானே இருந்த, நீ இப்படி இருந்த அழுதனா? பாவம் உங்க அப்பா அங்கேரு பரிதாபமா உட்கார்ந்துருக்காரு. நீ அழுறத பார்த்தா நொந்து போயிருவாரு. அஞ்சலி, அழாதம்மா. நான் என்னக்கா பண்ணுவேன்? இவ்வளவு நேரம் அழக்கூடாதுதாக்கா நானும் நினைச்சேன். நான் வந்தேன் இவ்வளவு நேரம் ஆயிட்டு, என் தம்பி கண்ணே முழிச்சு பார்க்க மாட்டுக்காக்கா. எனக்கு தாக்கா பயமா இருக்கு. பயப்படாத அஞ்சலி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. குடிச்ச மருந்தெல்லாம் கக்கணும், வெளியில எடுக்காவல்ல, அதான் இப்படி மயக்கத்துல இருக்கான். எல்லா மருந்தையும் வாந்தி எடுத்தது சரியாயிருவான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அஞ்சலி, சொன்ன கேளு. அல்லாத இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கியே என்ன? உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, மறுபடியும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய? நீ அழுறத பார்த்தாலே அவருக்கு பயம் கொடுத்துரும். அல்லாம கண்ணை தொடச்சிட்டு இரு. அவனுக்கு ஒண்ணு இல்ல, சரியாயிரும். மருந்து ஊசின்னு போட்டிருக்காவ, எல்லாம் மயக்கம் தெளிஞ்சு உன் தம்பி நல்லா பேசுவான் பாரு. கண்டிப்பா எந்திரிச்சிருவாம்லக்கா. அட ஆமாம்மா, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, எந்திரிச்சிருவா. நீ அழுதுட்டு கிடக்காத இப்படி கிடந்து. உங்க அப்பா முன்னாடி இப்படி இருந்தா அழாதம்மா. சரி அம்புச்சக்கா, சரியாயிருவான்ல. பயப்படாம இரு, சரியாயிருவான், ஒன்றும் இருக்காது. சரிக்கா. சின்ன பொண்ணு, இங்கேயே நின்றுட்டு இருந்தா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, வாட்டி ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம். வாங்கக்கா போவோம். பேபி நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காங்க. ஏதாச்சும் பெயின் எதுவும் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வாங்க. சரிங்க டாக்டர், அடுத்து ஸ்கேன் வர வேண்டாமா? வேண்டாம், இனி பெயின் வந்தா மட்டும் கூட்டு வந்தா போதும். மற்றபடி லாங் டிஸ்டன்ஸ்க்குலாம் எங்கேயும் டிராவல் பண்ணி போகாதீங்க. இப்போ அதெல்லாம் சேஃப் கிடையாது. சரிங்க டாக்டர். உமா, உனக்கு எதுவும் சிம்டம்ஸ் தெரிஞ்சது, பெயின் எதுவும் வந்துச்சுன்னா உடனே அம்மா கிட்டேயும் ஹஸ்பண்ட் கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணிடணும், சரியா? சாதாரண வழிதானு வச்சுக்கிட்டே இருக்காத. ஓகே டாக்டர். ஓகேம்மா, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. வேற எதை பத்தியும் யோசிச்சு பயப்பட வேண்டாம், ஹாப்பியா இருந்தாலே போதும். சரிங்க டாக்டர். இன்னும் 10 days தான் இருக்குன்னு அசால்ட்டா இருக்க வேண்டாம். எப்பனாலும் பெயின் வரலாம். பேபிக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். இன்னைக்கு கூட அம்மா வரலையா?
ஆமா டாக்டர், அம்மாவுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலையா இருந்ததுனால எங்களை மட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே ஓகேம்மா, கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே நடங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது, போயிட்டு வாங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ. ஏங்க அங்க இருக்கிறது ஹரி என்ன மாதிரி இருக்கு? அட ஆமா, ஹரியே தான் உட்காந்துருக்கான். வாங்குங்க, என்னன்னு கேட்போம். என்னன்னு தெரியலையே, சரி வா. டேய் ஹரி, நீ என்ன இங்க? கிருஷ்ணா, என்னடா ஆச்சு? ஐயோ, பக்கத்துல தங்கச்சி இருக்காங்களே, மாசமா இருக்காவோ, இப்படி அதிர்ச்சியை எதுவும் சொல்லக்கூடாது, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. வேண்டாம், இப்போதைக்கு இவங்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் ஹரி, என்ன கேட்டுட்டே இருக்கேன்ல? ஆ அது வந்து ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் வந்திருக்க, சார் வேற வந்திருக்காங்க கூட. என்ன விஷயம்? எதுவும் ஹெல்ப் எதுவும் பண்ணணுமா? சொல்லு, நான் வேணா இருக்கேன். இல்லடா, சாருக்கு பையன் பைக்ல போவையில நாய் குறுக்க வந்துருச்சான், அது லேசா விழுந்துட்டான், கால் கையெல்லாம் செராயிச்சுட்டு. அந்த ஆளுதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம், நான் பார்த்ததுனால நானும் கூட வந்துட்டேன்டா. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குடா. நீ தங்கச்சி கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு வா, போயிட்டு வேணா கால் பண்ணு. ஐயா, சக்தி தம்பிக்கு அடிபட்டிருக்கு. ஆமா, ரொம்பலாம் அடியில, லேசா தான், கையிலையும் காலையும் லேசா செராச்சிட்டு உள்ள கட்டு போட்டுட்டு இருக்காவோ, வேற எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வாங்க. அச்சோ, பார்த்து போக வேண்டாமா? ரொம்ப அடிலாம் இல்லையே. சொல்றேன்ல கிருஷ்ணா, ரொம்பலாம் அடி இல்ல. நீ தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு கால் பண்ண. சரிடா, அப்ப நீ பார்த்துப்பல்ல? ஆமா, நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வாடா. என்ன போயிட்டு வரேன். சரிம்மா தங்கச்சி, பார்த்து போயிட்டு வா. நீ ஏன் சின்ன பண்ண மூஞ்சி உருன்னு வச்சுட்டு வர? அந்த பையனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு எப்படி அழுதுட்டு இருக்காவோ பத்தியே வடிவு பாட்டி. எனக்கு ஆத்திரமா வருதுக்கா. எதுவும் பேசிடக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். சின்ன பொண்ணு, இங்க என்ன லட்சுமி உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு? அட ஆமா, நம்ம லட்சு தான். என்ன இப்படி குடும்பத்தோட வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காவோ? அதானே, மருமவனுக்கு ஒண்ணுனா எப்படி துடிச்சிட்டு ஓடி வந்திருக்காவோ பாரு இந்த லட்சுமி அக்கா. என்னதான் நம்ம கிட்ட வீம்புக்கு என் அவளை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும், அந்த பையன் இப்படி பண்ணதும் எப்படி உட்காந்து அழுதுட்டு கிடக்காவோ பாருங்க. உள்ளுக்குள்ள பாசெல்லாம் இருக்கதான் செய்யுது, வெளியில நம்ம கிட்ட காட்டிக்க மாட்டுக்காவோ, அவ்வளவுதான். அட ஆமா சின்ன பொண்ணு, மாவ காதலிச்ச உடனே நம்ம சம்மதம் சொல்லிட்டோம்னா எங்க நம்மள ஒரு மாதிரி தரக்குறைவா நினைச்சிடுவாங்களோண்டி. இவ்வளவு நாளா வெளியில காட்டாம அந்த வருத்து வந்துட்டு இருந்திருக்கு. இப்ப பாரு, மருமவனுக்கு ஒண்ணுனா குடும்பமா மொத்தமா உட்காந்து துடிச்சுலாம் அழுதுட்டு இருக்காவோ. ஏடிகளா, நீங்களா எதையாவது ஒண்ணு கட்டம் கட்டி விட்டுட்டு இருக்காதீங்க. லட்சுமி இந்த பையனை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததா இந்நேரம் ஒரு போன் அடிச்சிருப்பாள்ல. எதுக்கு வந்தானே தெரியல, வா முதல்ல போய் கேப்போம். அழுதுட்டுல கிடக்கா. ஏன் லட்சுமி, ஆஸ்பத்திரிக்கு இவ்வளவு தூரம் அவனை பார்க்க வந்திருக்கா, எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்கான்னா கூட்டு போயிருப்போம்ல. அம்புஜோ, நான் என்ன சொல்லுவேன் அம்புஜோ? ஏன் லட்சுமி, எதுக்கு இப்படி இருந்தா அழுற? அம்புஜோ, அழாத லட்சுமி, என்ன ஆயிட்டு? காரு வேலை முடிஞ்சு வரவும் பூ மாதிரி அந்த பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி அந்த பையன் பண்ணிட்டான், விஷத்தை குடிச்சிட்டான்னு எல்லாம் சொல்லியிருக்கா. அந்த பிள்ளை அழுதுட்டு இருந்தது, அதை போய் சத்தம் போட்டேன். அந்த ஆளை போய் கதவை சாத்திக்கிட்டாமா. கதவை போட்டு தட்டுன்னு திறக்கவே இல்லை. சாத்திட்டு இருந்த பிள்ளை என்னாச்சோ ஏதாச்சோன்னு துளசி வந்து கதவை உடச்சிட்டு உள்ளே போனான். அந்த ஆளை என் பிள்ளை ரத்தத்தோட படுத்திருக்குமா. கையை அறுத்துட்டாமா, கத்தியை வச்சு கையை அறுத்துட்டா. புள்ள மூச்சு பேச்சு இல்லை, முழிப்பும் இல்லை. அட கடவுளே, இந்த பிள்ளைங்க எப்படி பண்ணுச்சு? தெரியலையம்மா, இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டாளே. பட்ட முருகன் ஆட்டோ எடுத்துட்டு வந்து பிள்ளையை விட்டு போயிருக்கான். பிள்ளைய உள்ள கூட்டு போயிருக்காவம்மா. இப்ப எப்படி லட்சுமி இருக்கா? எப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்த? எனக்கு ஒரு போன் கூட அடிக்கலையே, நான் இங்க தானே இருந்தேன். ஒரு போன் அடிச்சு கூப்பிட்டுருக்கலாமே லட்சுமி. எனக்கு கையும் உடல, காலும் உடலம்மா. எனக்கு ஒண்ணுமே வேலை செய்யல. என்ன பண்ணனே விளங்காம உட்காந்துருக்கேன் அம்புஜோ. பாவி மகா, இப்படி பண்ணிட்டாளே. டாக்டர் வந்தாவளா, என்ன சொன்னாவோ? என்னையும் உள்ள விடல அம்புஜோ, பிள்ளையே தான் உள்ள கூட்டு போயிருக்காவோ. நான் வந்து ஒரு 20 நிமிஷம் காண இருக்கும். அட கொடுமையே, ஆளாளுக்கு மாத்தி இப்படியே பண்ணிட்டு இருப்பாவோ. என்னத்த சொல்ல, ரெண்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி பண்ணிட்டு இருந்தா. அந்த பையன் தான் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு கிடக்கானா. இந்த பிள்ளையாவது ஒழுங்கா இருக்கலாம்ல, இவளும் இப்படி பண்றாளே. துளசி, அழாதம்மா, ஒண்ணு ஆவாது. பூமாரி, அழாம இரு, ஒண்ணு செய்யாது. உங்க அக்காக்கு ஒண்ணு ஆவாது.
அம்புஜம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்புஜம்மா. உன் கூட தானம்மா சுத்திட்டு இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் புத்திமதியெல்லாம் எடுத்து சொல்லிருக்க கூடாதா? இப்படி பண்ணிட்டாளா ஒரு நிமிஷத்துல? என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ண சொல்லிடுவேன் அம்புஜம்மா. அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. என் வீட்டுக்கு வந்திருந்தாவாதான் அவள்கிட்ட ஏதாவது பேசியிருப்பேன். லட்சுமி அம்மா கிட்ட சண்டை போட்டா என் வீட்டுக்கு தான் ஓடி வருவா. ஏதாச்சும் கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. ஆனா இப்ப என்ன நினைச்சானே தெரியல. ரூம்குள்ள போய் கதவை பூட்டிட்டு இப்படி பண்ணிட்டா. காருண்யா பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? ஏம்மா ஏமாவ தான், நான் தான் அவன் அம்மா. சொல்லுங்கம்மா, என் பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்காளாம்மா? என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆவலையே, நல்லா தானே இருக்கா? குணமாயிட்டாலாம்மா? அழாதீங்கம்மா, முதல்ல அழுகையை நிறுத்துங்க. என் பிள்ளைக்கு ரத்தம்லாம் நின்றுட்டாமா? சரியாயிட்டாமா? சீஸ் ஆல் ரைட், சரியாயிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழாதீங்க, கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறோம், நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படியாம்மா? என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா, நல்லா இருப்பம்மா தாயி, நீ நல்லா இருப்ப. காருண்யாக்கு ஒன்றும் இல்லை. 2 டைம் கையை கட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை ரொம்ப டீப்பாக கட் பண்ணலை. ரொம்ப ப்ளீடிங் ஆனதுனால அந்த ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சியில் மயங்கிருக்கலாம், வேற ஒன்றுமே இல்லை. நல்லாவே இருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அழாதீங்க, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா. அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. இனிமே இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கங்கம்மா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் மயக்கத்திலேயே தான் இருக்காங்க. டாக்டர் கண் முழிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க, போய் பாருங்க. சரிம்மா. மெடிசன்லாம் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து தாங்க. அப்புறம் ரிசப்ஷனில் 10,000 பில் பே பண்ணிடுங்க. எவ்வளோ ரூபாம்மா? தமிழில் சொன்னதான் புரியும். இப்போதைக்கு 10,000 ரூபாய் கட்டுங்கம்மா. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகையில் மீதி ஃபீஸ் கட்டுங்க. சரி, இப்போவே கட்டிடுறேன், இப்போவே கட்டிடுறேன். என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைல்ல? பயப்படாதீங்கம்மா, பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. சின்ன பொண்ணு, வெளியில் எங்கேயாவது ஏடிஎம் இருக்கான்னு பார்த்து கார்டில் துட்டு எடுத்துட்டு வாட்டி, ரூபா ரொம்ப கொண்டு வரல. சரிங்க லட்சுமிக்கா, அழாதீங்க. லட்சுமி அம்மா, என்கிட்ட காசு இருக்கு, நான் ஜிபே பண்ணிக்கிறேன். அழாத துளசி, காருண்யாக்கு ஒன்றும் இல்லை. பழையபடி உன் கூட வந்து சந்தோஷமா இருப்பா, அழாத. சரிங்கம்மா. பூ மாதிரி பில் பே பண்ணிட்டு வருவோம், என் கூட வரியா? சரிக்கா. அழாதடி, அவளுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பில் பே பண்ணிட்டு உடனே அவளை போய் பார்க்கலாம். நீ ஏன் சின்ன பொண்ணு இப்படி அழுதுட்டு கிடக்க? அதான் ஒன்றும் இல்லைன்ட்டு அவள்ல அழுகையை நிறுத்து. கீதாக்கா, இந்த பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி காதலிக்காவ பாருக்கா. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த காதலே கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. எப்படியாவது கஷ்டப்பாடு பட்டாவது இந்த பிள்ளைகளை சேர்த்து வச்சிடணும்க்கா. யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல. ஆமா, அவ அம்மா எதிர்த்தாலும் பரவாயில்ல, அப்பா எதிர்த்தாலும் பரவாயில்ல. இந்த பிள்ளைகள் 2க்கும் சரியானதும் கையோட 2 மாலையும் தாலியும் வாங்கிட்டு நேர கோயிலுக்கு கூட்டு போயிடணும். அங்கேயே வச்சு தாலி கட்ட வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடணும் சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் யாரு பிரிக்காவ நான் பாக்கேன். இந்த பிள்ளைகள் சேர்ற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன்க்கா. இப்போதைக்கு கோயிலுக்கு போவோம் சின்ன பொண்ணு. அந்த பயலுக்கும் நல்லா ஆகணும், சரியாகணும் வேண்டிட்டு வருவோம். அவனுக்கும் சரியாயிட்டுன்னு வையேன், 2ஐயும் யாருக்கும் தெரியாம மூச்சு கட்டாம ஆஸ்பத்திரில இருந்து வெளியில கூட்டு போறோம். ஆட்டும்க்கா. உன் வேலை என்னன்னா, உன் மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லாத, காரை எடுத்துட்டு வந்துரு. ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி வழியோட இதுங்க 2 இழுத்துட்டு வந்துடுறேன். அந்த ஆளை பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போவோம். மாலையும் தாலியும் வாங்கி கொண்டு போய் தாலியை கட்ட வச்சு கூட்டு வந்துடணும். கீதா, இங்க இருக்க ஆளுவோ கண்ணில் பட்டுச்சுன்னா என்னட்டி செய்ய? அதுக்குதான் அம்புச்சக்கா உங்களை காவலுக்கு இருக்க வச்சுட்டு போவோம். இந்த பிள்ளைகள் ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணி வைக்கணும். நீங்க சக்தியும் காருண்யாவும் இல்லைன்னா தானே தேடிட்டு இருப்பாவோ. அந்த பிள்ளைகள் ரூம்லயே இருந்து தூங்குற மாதிரி நீங்க தான் ஏதாச்சும் நாடகம் நடத்தி வைக்கணும். அப்பனா நீங்கள் 2 பேரும் மட்டும் தான் கல்யாணத்துக்கு போவீங்களாட்டி? நான் கிடையாதா? நான் என்ன உப்புக்கு சப்பானியா கீதா? அட அம்புச்சக்கா, நீங்க இங்க இருந்து பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாதான் நாங்க அங்க அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்ப நான் பார்க்க முடியாதுலாட்டி கல்யாணத்தை. சரிதான், இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கல்யாணத்தை பார்க்க முடியாதான். அது ஒண்ணுதான் உங்களுக்கு கவலையா? 2 உயிர் ஆஸ்பத்திரியில கடந்து ஊசலாடிட்டு இருக்கு, கவலைய பாருங்க. ஒரு பிளான போட்டு கொடுத்தா அப்படியா செய்யறேன்னு சொல்லணும். பாரு சின்ன பொண்ணு, நம்ம குரூப்லயே இருந்துட்டு ஒரு கோஆபரேட் பண்ண மாட்டேக்காவா நம்ம பிளானுக்கு? ஏன் அம்புச்சக்கா, கல்யாணத்துல வீடியோ எடுத்து கொண்டு வந்து காட்டுறோம், அதுல உட்காந்து பாருங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கிறது தான் முக்கியம். அதை முதல்ல மனசுல வைங்கம்மா.
சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு ஐடியா தோணிருச்சு. என்னக்கா ஐடியா? இப்ப கோயிலுக்கு போறோம்லாட்டி அங்கேயே மாலை தாலியெல்லாம் ரெடியா வாங்கி வச்சுட்டு வந்துருவோம். இந்த பிள்ளைகள் ரெண்டு கண் முழிச்ச உடனே கூட்டு போயிருவோம். அப்படி இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளில போக முடியலன்னு வையேன், நீ என்ன பண்ற, யாருக்கும் தெரியாம அந்த பூமாலை தாலியெல்லாம் ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டு வந்துரு. இங்க ரூம்குள்ளே வச்சு தாலியை கட்டிடுவோம், யாருக்கும் தெரியாம. எப்படி நான் சொல்றது? சூப்பர் ஐடியா அம்புஜக்கா. ஆனா பூவு தாலியெல்லாம் இப்போதைக்கு வாங்க வேண்டாம், வாடி போயிரும்ல. இந்த பிள்ளைகள் கண் முழிக்கட்டும். இன்னைக்கு கட்டாம போயிட்டுனா அது வாடிரும். நாளைக்கு தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா வேற புதுசாலாம் வாங்க வேண்டியது வரும். ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல. சரி கீதா, அப்ப இந்த பிள்ளைகளை எப்ப சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதோ அப்ப ஓடி போய் கடையில தாலியும் மாலையும் வாங்கி கொண்டு வந்து வச்சிருவோம். சூப்பர்க்கா. அப்ப கல்யாணம் முடிச்சுதான் நம்ம இந்த ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆக போறோம். ஆமா சின்ன பொண்ணு. சரி வாங்க, முதல்ல கோயில போய் வேடிட்டு வருவோம். லட்சுமி வருத்தப்படாதம்மா, டாக்டர் கூப்பிட்டா பிள்ளைய போய் பாரு, நாங்க இந்த பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஆட்டும் அம்புஜம் போயிட்டு வாங்க. ஐயோ, லட்சுமி இங்க உட்காந்துருக்காள, இவகிட்ட நான் எப்படி மூஞ்ச கொடுத்து பேசுவேன்? எந்த மூஞ்ச வச்சு இவகிட்ட முடிப்பேன்னு தெரியலையே. லட்சுமி, நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். துளசி புள்ள வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிச்சுமா. ஆமா, என் மாவன் முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டா. என் மாவனும் இப்படி பண்ணிட்டானம்மா, என்ன செய்ய? என்னையும் மன்னிச்சிரு லட்சுமி. அன்னைக்கு நான் உன்கிட்ட வந்து சண்டை போட்டது எல்லாமே என் தப்பு தான். நீங்களும் என்னைய மன்னிச்சிருங்க வடிவக்கா, நான் பண்ணதும் தப்பு தான். ஓ மவ எப்படிமா இருக்கா? பரவாயில்லையாம்மா? போய் பார்த்தியா? இன்னும் என்னைய உள்ள விடலை, கட்டு போட்டு படுக்க வச்சிருக்காவ. அந்த பிள்ளை மயங்கி கிடக்கா, மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுவாவெல்லாம், உள்ள போய் பார்க்கணும். சரியா இருமா, கவலைப்படாத. உங்க மவனை போய் பார்த்தீங்களா? அந்த பையன் பரவாயில்லையா? முடிச்சிட்டானா? இல்லம்மா, இன்னும் ஒன்று சொல்லலம்மா. என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காவோ. கூட போய் பக்கத்தில் நில்லுங்க, திடீர்னு கூப்பிடுவாவோ. என் வீட்டுக்காரரு மாவா பேத்தி எல்லாரும் அங்கதாம்மா இருக்காவோ. டாக்டர் கூப்பிட்டா வந்து சத்தம் கொடுப்பாவம்மா, பேய்க்கிருவேன். என்கிட்ட பேசதான் லட்சுமி வந்தேன். என்ன சொல்லுங்க? நம்ம பிள்ளைல இப்படி உயிருக்கு உயிரா காதலிக்குன்னு நான் நினைச்சே பார்க்கலாமா? ஏதோ விளையாட்டு போக்கில் இருக்குதுவோ. என் பையனுக்கு வேற கல்யாணத்தை முடிச்சு வச்சா சரியாயிருவான்னு நினைச்சேம்மா. ஆனா இவன் இவ்வளோ இதா உன் பிள்ளைய மனசுல நினைச்சிட்டு இருப்பான் நான் நினைச்சு பார்க்கலாமா? நானும் என் மவளுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சா சரியாயிருவான்னு நினைச்சேன். அந்த பிள்ளை இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல. உங்க மவ விஷத்தை குடிச்சிட்டான்னு சொன்னதுமே அழுது உடஞ்சிட்டா. அந்த ஆளை ரூம்ல போய் கையை விட்டுட்டு சாவ போயிட்டா. என் மவ இருந்த நிலைய பார்த்தீங்கன்னா இன்னிய கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அவளும் இப்படி என் பிள்ளை மேல பைத்தியமா இருப்பான்னு நான் நினைக்கலம்மா. அதுக்குதாம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க. கொஞ்சம் கோபப்படாம நான் சொல்றத கேப்பையா லட்சுமி? நம்ம பிள்ளைகளுக்காண்டி தானே பேச வந்திருக்கேன். அதுவும் ரெண்டும் சந்தோஷமா இருந்தாலே போறோம். என் பிள்ளை இப்போதைக்கு பொழைச்சி வந்தா கூட எனக்கு போறோம்னு இருக்கு. உங்க மவனுக்கு ஒன்றும் ஆகாது, வருத்தப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல நல்லா இருப்பான். லட்சுமி, நான் பண்ண தப்பெல்லாம் மறந்துரு லட்சுமி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் மனசை ரொம்ப நோகடிச்சிருக்கேன். உன் மவள்கிட்டையும் வந்து நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் மன்னிச்சிரு லட்சுமி. நான் மனசாரதான் வந்து மன்னிப்பு கேட்கேன். என்னையும் மன்னிச்சிருங்க வடிவக்கா. நானும் ரொம்ப பேசிட்டேன், நானும் ரொம்ப திட்டியிருக்கேன். உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என் மவனுக்கும் உன் மவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா லட்சுமி? நானும் அதான் வடிவக்கா நினச்சேன். நானும் இதை தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கா, நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. நம்ம பிள்ளைகள் சந்தோஷம்தான் லட்சுமி முக்கியம். ஆமாக்கா, நம்ம பிள்ளைகள் சந்தோஷம்தான் முக்கியம். அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்க்கா. என் ரெண்டு மவளுக்காண்டி தான் நான் இத்தனை வருஷமா இவ்வளோ கொடுமையும் தாங்கிக்கிட்டு உயிரோட இருந்தேன். இப்போ என் பிள்ளையே இப்படி இருக்கும்போது எது எப்படி ஆனால் எனக்கு என்னன்னு தோணிருச்சுக்கா. இனிமேவாது நம்ம பிள்ளைல ஆசைப்பட்ட மாதிரி சேர்ந்து வாழ்ந்துட்டு போட்டோம். ஆமாம் லட்சுமி, அதுக்கு நானும் தடையா இருக்க விரும்பல. உனக்கும் விருப்பம்னு சொல்லிட்டேன். பூமாரி அங்க பாரு. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷமா இருப்போம் லட்சுமி.
என்ன மக்களே? ஏன் அவன் சக்தி எந்திரிச்சிட்டானா? கடவுளே கொலச்சாமி, ரொம்ப நன்றி ஐயா, என் பிள்ளைய பழக்க வச்சுட்டியே. வா மக்களே, சோப்பி வா போவோம், போய் மாமனை பாப்போம். லட்சுமி, என் மவன் கண்ணை முழிச்சிட்டான். லட்சுமி ஏக்கா இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் அப்படி பயந்துட்டு உட்கார்ந்துருந்தேன். 2 பிள்ளைகளும் இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டேனே. உன் மவளை பார்த்துட்டு அங்க வா லட்சுமி. சரிங்கக்கா, நீங்க போய் முதல்ல பையனை பாருங்க. சரி லட்சுமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.